லாஸ்ட் வீடியோல இந்த ப்ளே ஹெட்ல ஆட் பண்ற ஒரு எலமெண்ட்ஸும் எப்படி இந்த சோர்ஸ் மானிட்டர்ல விசிபிளா இருக்கு. அதாவது எந்த பிரியாரிட்டி ஆர்டர்ல இப்ப நம்ம இந்த ஹலோ போட்டிருக்கோம்னா, எந்த பிரியாரிட்டி ஆர்டர்ல இந்த ஹலோ மேல வருது அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல இந்த டைம்ல இன்னும் இன்டெப்த்தா போய் இன்னும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் போன வீடியோல சொன்ன மாதிரி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த டைம் லைன்ல பார்த்தோம்னாலே இந்த ப்ளே ஹெட். அதாவது நான் எந்த இடத்துல இப்படி கிளிக் பண்றேனோ அந்த ப்ளூ கலர் லைன் கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து நிக்கும். அந்த இடத்துல இருக்க ப்ளூ கலர் லைன்ல என்ன ஃப்ரேம் இருக்கோ, அந்த ஃப்ரேம் அப்படியே வந்து நம்மளுக்கு இந்த சோர்ஸ் மானிட்டர்ல விசிபிளா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த வீடியோ மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால வீடியோ மட்டும் விசிபிள் ஆகுது. ஸோ இன்கேஸ் நம்ம இப்ப இந்த இடத்துல வச்சோம்னா, வீடியோவும் சேர்த்து அனதர் இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் தான் இங்க ஷோ ஆகுறது. அண்ட் அதுக்கு மேல ஒரு ஹலோ அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அந்த ஹலோ டெக்ஸ்ட் இங்க விசிபிளா இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ளே ஹெட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இத தாண்டி இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இன்டெப்த்தா பண்றோம்னா, அந்த டைம் லைன்ல ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணி தான் நம்ம ஆக்சுவலா பண்ற மாரி இருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு இத ஷோ பண்ணியிருப்பேன். இந்த டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ. ஸோ இப்போ அந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் எப்படி பண்ணலாம்னு ஆக்சுவலா மேனுவலா கீழ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் பார நம்ம கிளிக் பண்ணி ரைட் சைடு இப்படி மூவ் பண்ணும்போது, அந்த டைம் லைன்ல இருக்க ரைட் சைடு மூவ் ஆகும். அதுவே அந்த ஸ்க்ரோல் பார கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது, லெஃப்ட் சைடுல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கோ, நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் விசிபிளா இருக்கும். ஸோ இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்றதுக்கு. இதுவே நம்ம அந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னா, இந்த ரைட் சைடு இருக்க அந்த சிங்கிள் சர்க்கிள கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஒரு டிராக் பண்ணோம்னா, நீங்களே விசிபிளா பார்ப்பீங்க. இந்த நம்மளோட டைம் லைன் வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஜூம் இன் பண்றது. இந்த டைம் லைன ஜூம் இன் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு இருக்க சர்க்கிள கிளிக் பண்ணி அத ஸ்க்வீஸ் பண்ணோம்னா, இது வந்து ஜூம் இன் ஆகிரும். ஸோ இந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் எத வச்சு நம்மளுக்கு ஆக்சுவலா மாறும் அப்படின்னா, இந்த ப்ளே ஹெட்ட பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளே ஹெட்ட நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். அதாவது நான் இங்க இருக்கிறதுக்கு பதிலா நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். இந்த இடத்துல வச்சேன்னா, இத பொறுத்து தான் இந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் மாறும். ஸோ இந்த இடத்துல வச்சு நான் இப்ப ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. தெரியுதா? ஸோ கரெக்ட்டா இந்த 57த் செகண்ட பொறுத்து தான் இந்த டைம் லைன் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது வந்து மேனுவலா பண்ற மெத்தடு. இதுக்கு ஆக்சுவலா என்ன ஷார்ட்கட்னா, ஸோ நம்ம கீபோர்ட்ல ஆக்சுவலா பிளஸ் அண்ட் மைனஸ் கிளிக் பண்றது மூலமா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்ட ஈஸியா ஷார்ட்கட்ல அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஒரு வாட்டியும் வந்து இங்க மேனுவலா இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதே மாரி நம்ம இந்த டைம் லைன்ல ஹாரிசான்டலா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ண மாரி, வெர்டிகலாவும் அதாவது இண்டிவிஜுவல் கிளிப்ஸ்க்கு நடுவுலயும் நம்ம ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப மேல பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கு. வீடியோவ நம்ம ஸ்க்வீஸ் பண்ணும்போது, இந்த ஐகான் பெருசா வரது பார்க்கலாம். அதே மாரி கீழ ஆடியோ இருக்கு. ஸோ இந்த ஆடியோவோட சர்க்கிள நம்ம ஸ்க்வீஸ் பண்ணும்போது, ஆடியோ மட்டும் பெருசாகிறத பார்க்கலாம். ஸோ அந்த மாரி வெர்டிகலாவும் பண்ணிக்கலாம், ஹாரிசான்டலாவும் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம டைம் லைன்ல பார்த்தோம்னா, இப்ப இந்த வீடியோக்கு ஏத்த மாரி தான் இந்த ஆடியோ இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம வந்து எடிட் பண்ணும்போது, இப்ப இங்க நம்ம கட் பண்ணிட்டோம்னா, ஆடியோ தனியா கட் ஆகிரும். ஸோ இப்ப நம்மளுக்கு ஆடியோவும், வீடியோவும் சேர்த்து கட் பண்ணணும். நம்ம ஆக்சுவலா என்ன பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இப்ப 2த்தையும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணோம்னா, இங்க லிங்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணிட்டா, ஆடியோவும், வீடியோவும் லிங்க் ஆயிரும். வெனெவர் நம்ம ஆடியோ கிளிக் பண்ணி நம்ம கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணணும்னா, ஒரே கிளிக் நம்ம கட் பண்ணிட்டு, இத இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் லிங்க் ஆப்ஷனோட மேஜர் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இத தாண்டி இந்த இடத்துல சைட்ல பார்த்தோம்னா, ஸோ ஐகான்லாம் நெறையா இருக்கும். ஸோ எடிட் பண்றப்ப இந்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தோம்னா, ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ண முடியாது. மேல இருக்க டாப்ல இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல விசிபிளா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இத கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு தான் பார்க்குற மாரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஐகான் இருக்கு. ஸோ இந்த லேயர்ல இப்ப நம்ம ஐகான் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா, அங்க இருக்கிறது மறைஞ்சிரும். அதே மாரி கீழ இருக்கிறது கிளிக் பண்ணிட்டோம்னா மறைஞ்சிரும். ஸோ கீழ இருக்கிறது ஈஸியா நம்ம விசிபிளா பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு திருப்பி அந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டோம்னாலே, அது திருப்பியும் வந்து விசிபிளா மாறிடும். மேல ஐகான் வச்சு பண்ண மாரி, கீழ வந்து ஆடியோக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம நெறைய ஆடியோஸ் நம்ம ஆட் பண்றோம். எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்றோம். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து இந்த ஆடியோ மட்டும் தான் கேட்கணும். கீழ இருக்கிறதுல கேட்கக்கூடாதுன்னா, நம்ம மியூட் பண்ணிக்கலாம். இப்ப மியூட் கிளிக் பண்றது மூலமா இந்த ஆடியோ ஃபுல்லா மியூட் ஆயிரும். கீழ இருக்கிறதெல்லாம் கேட்கும். அண்ட் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து, இப்ப இதுதான் என்னோட வீடியோ. நான் இனிஷியலா ரஃப் கட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் பி ரோல்ஸ் அண்ட் இது மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து இந்த 2மே டிஸ்டர்பே ஆகக்கூடாது அப்படின்னு நெனச்சேன்னா, இந்த டேகிள் ட்ராக் லாக்ன்னு இருக்கும். ஸோ இப்படி கிளிக் பண்றது மூலமா பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த ட்ராக் வந்து ஒரு கிரிட் மாரி அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இது கிரிட் ஃபிக்ஸ் ஆனோனே நம்மளுக்கு என்ன பண்ணாலுமே அந்த இடத்துல எதுவுமே ஆகாது. கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க ஆடியோ மட்டும் தான் கட் ஆகும். மேல இருக்கிறது கட் ஆகியிருக்காது. ஸோ இந்த லேயர நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம மத்த எந்த ஆக்டிவிட்டீஸ் வேணாலும் இதுல பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி இப்ப ஆடியோவும் நம்மளுக்கு அதே மாரி லாக் ஆகணும் அப்படின்னா, கீழ வந்து அதே மாரி ஆடியோ லேயர்ல கிளிக் பண்ணிட்டு, லாக் பண்ணிட்டோம்னா ஆடியோவும் லாக் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டைம் லைன்ல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐகான்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம இந்த சைட்ல இருக்க இந்த டூல்ஸ்ல என்ன விஷயம் பண்ணுது? இத வச்சு எப்படி எடிட் பண்றதுன்னுலாம் நம்ம பார்க்கலாம்.